நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன். நாளைக்கு காலையில கேந்திரிய வித்யாலயா இந்தியாவிலிருந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என செய்தியாளர் கூறிய கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த அறிக்கையை நேரடியாக கொடுக்கிறோம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக, அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள். ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும், 40,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கணும், 30,000 ரூபாய் வாங்கணும். அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு 2-3 லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டுமென்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம், மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி 3 மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுக்க இருக்கின்றோம். அதற்கான குழு யார் தலைவராக இருப்பாங்க, எங்கெல்லாம் போறாங்க என்பதை விரைவிலே பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். இதை தாண்டி கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது. இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான கேள்வியில எத்தனை மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்க, எத்தனை மாணவர்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜ்? நாளைக்கு காலையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாளை காலையில் அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும், அதுல 3வது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு நிமிஷம், நான் சேலஞ்ச் பண்றேன். நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன். நாளைக்கு காலையில கேந்திரிய வித்யாலயா சொல்றது கேளுங்க, கேள்வி கேட்டீங்க கேட்கறது. கேந்திரிய வித்யாலயா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்க 3வது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதினா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன். உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன். எத்தனை கேவி இருக்கு, எத்தனை வேணும், எத்தனை கேட்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் சப்போர்ட் பண்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில படிக்கிறாங்கன்னா 3வது மொழி தமிழ் படிக்கட்டும், தயார். நான் கேட்கிறது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3வது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க. இதுக்கு தயாரா நான் கேட்கிறேன். நமக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.